திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலுயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். பாசுரம். விண் எழுகின்றது ஆதவன் தனலாய், கண்வெளி இழந்து காலங்காலமாய் நேர்வழி விட்டு தவறியதாலே. தீமை ஒளிய தீப்பிழம்பு எழுந்தது, நம் ஒளி கிறிஸ்துவே அமைதியை அருள்வார். நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும். நம் இதழ் கபடற்ற சொற்களை மொழிக, நம் உணர்வெல்லாம் இருளினை பகைக்க. இறைவா, எம் உடல் கரைப்படாமலும் நாவும் புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அடக்கி ஆள்வோம். இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம். வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் ஒளியுறக் காண்கிற தந்தையை, மகனை, தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம். ஆமேன். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. ஆண்டவர் திருமலையின் மீது தம் நகரை அமைத்துள்ளார். யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட மேலாய் சீயோன் நகர வாயில்களை அவர் விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியா, தீர், எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர், உன்னதர் தாமே அதை உறுதிப்படுத்தினார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடுவோரும் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர், உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். இதோ, என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். கடல் நீரை தம் உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார்? வானத்தை சான் அளவால் கணித்திட்டவர் யார்? மண்ணுலகில் புழுதியை மரக்காலால் அளந்தவர் யார்?
மலைகளை நிறைகோலாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார்? அவருக்கு அறிவுரையாளனாய் இருந்து கற்றுத்தந்தவர் யார்? யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார்? அவருக்கு பயிற்சி அளித்து நீதி நெறியை உணர்த்தியவர் யார்? அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவர் யார்? இதோ வேற்றினத்தார் வாளியில் இருக்கும் நீர்த்துளியாகவும் தராசில் ஒட்டிய தூசாகவும் அவரால் கருதப்படுகின்றனர். இதோ தீவுகளை ஓர் அணுவென அவர் தூக்குகின்றார். எரிப்பதற்கு லெபனோன் போதாது, எரிபலிக்கு அதன் விலங்குகள் பற்றாது. மக்களினங்கள் யாவும் இல்லாமையாக, ஒன்றும் இல்லாமையாக, வெறுமையாக அவரால் கருதப்படுகின்றன. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மக்கள் இனத்தார் கலங்குவாராக. அவர் கெருபுகள் மீது வீற்றிருக்கின்றார். மண்ணுலகம் நடுநடுங்குவதாக. சீயோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார். எல்லா இனத்தார் முன்பும் ஆட்சியுடன் திகழ்கின்றார். மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக. அவரை தூயவர், வல்லமை மிக்க அரசரை, நீதியை நீர் விரும்புகின்றீர், நேர்மையை நிலைக்க செய்கின்றீர். யாக்கோப்பினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமை நிலைநாட்டுகின்றீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரை தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள் ஆவார்கள். அவரது பெயரால் மண்டாடுவோருள் சாமுவேலும் ஒருவர் ஆவார். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மண்டாடினார்கள். அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார். அவர் மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளை, அவர் தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தீர். மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீ செயல்களுக்காய் அவர்களை நீர் தண்டித்தீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவருடைய திருமலையில் அவரை தொழுங்கள். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றோர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன், ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தரலாம். நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன், ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும். நான் உம் கட்டளைகளை கடைபிடிப்பேன். நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன், ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன், ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும். முதல் வாசகம். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலர் கிதியோனிடம், எங்களை ஆள்வீர், நீரும் உம் மகனும் உம் மகனின் மகனும் ஆள்வீர்களாக. ஏனெனில் நீர் மிதியானியரின் கையிலிருந்து எங்களை விடுவித்தீர் என்றனர். கிதியோன் அவர்களிடம், நான் உங்களை ஆளமாட்டேன், என் மகனும் உங்களை ஆளமாட்டான், ஆண்டவரே உங்களை ஆள்வார் என்றார். கிதியோனுக்கு அவருடைய சொந்த மக்கள் 70 பேர். ஏனெனில் அவருக்கு பல மனைவியர் இருந்தனர். செக்கேமிலிருந்த அவருடைய வைப்பாட்டி அவருக்கு ஓர் ஆண்மகனை பெற்றெடுத்தாள். அவர் அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டார். யோவாசின் மகன் கிதியோன் மிகுந்த வயதாகி இறந்தார். அவரை அபியேசருக்குரிய ஓபிராவில் அவர் தந்தை யோவாசின் கல்லறையில் அடக்கம் செய்தனர்.
எருபகாலின் மகன் அபிமெலேக்கு செக்கேமிலிருந்த தன் தாயின் சகோதரர்களிடம் சென்றான். அவர்களிடமும் தன் தந்தை தாய் குடும்பத்தை சார்ந்த தன் இனத்தார் அனைவரிடமும் கூறியது, செக்கேமிலுள்ள எல்லா குடிமக்களும் கேட்குமாறு கூறுங்கள். எது உங்களுக்கு நல்லது? எருபகாலின் 70 புதல்வர் உங்களை ஆள்வதா, அல்லது ஒருவன் உங்களை ஆள்வதா? நான் உங்கள் எலும்பும் சதையுமாக இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவன் தாயின் சகோதரர் அவனுக்காக செக்கேமின் எல்லா மக்களும் கேட்குமாறு இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கூறினர். அவர்களது இதயம் அபிமெலேக்கின் பக்கம் திரும்பியது, ஏனெனில் அவர்கள் அவன் நம் சகோதரன் என்றனர். பாகால் பெரித்தின் கோவிலிலிருந்து அவனுக்கு 70 வெள்ளி காசுகள் கொடுத்தனர். அபிமெலேக்கு அவற்றை கொண்டு வீணரும் முரடருமான ஆட்களை கூலிக்கு அமர்த்தி கொண்டான். அவர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டனர். ஓபிராவிலிருந்த தன் தந்தை வீட்டுக்கு வந்து எருபகாலின் மக்களும் தன் சகோதரர்களுமாகிய 70 பேரை ஒரே கல் மீது வைத்து கொன்றான். எருபகாலின் கடைசி மகன் யோத்தாம் மட்டும் ஒளிந்து கொண்டதால் தப்பித்து கொண்டான். செக்கே மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலை தூண் கருவாலி மரத்தடியில் அபிமெலேக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறிச் சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசரை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஓலிவ மரத்திடம், எங்களை அரசாளும் என்று கூறின. ஓலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம், வாரும் எங்களை அரசராக்கும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. இதை உண்மையுடனும் நேர்மையுடனும் எருபகாலுக்கும் அவர் குடும்பத்திற்கும் இந்நாளில் செய்திருந்தால் நீங்கள் அபிமெலேக்கை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள், அவனும் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவான். இல்லையேல் அபிமெலேக்கிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து செக்கே மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்களை எரித்தழிக்கட்டும். செக்கே மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்களிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து அபிமெலேக்கை எரித்தழிக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். அப்பம் என்னும் கொடையை அடுத்து நமது பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்கின்றோம். ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. ஆண்டவரின் ஜெபம் தொடரும்போது நாம் வேண்டுகிறோம், எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். இம்மன்றாட்டை நாம் ஆன்மீக முறையிலும் சொற்பொருளுள்ளபடியும் புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் இறை திட்டத்தின்படி இரு புலன்களும் நமது மீட்பிற்கு உதவலாம். ஏனெனில் கிறிஸ்துவே வாழ்வு தரும் உணவு. இவ்வுணவு அனைவருக்கும் உரியதல்ல, மாறாக நமக்கு மட்டுமே உரியது. எங்கள் தந்தா என்று நாம் கூறும்போது அவரை அறிந்தவருக்கும் அவரை விசுவசிப்பவருக்கும் அவர் தந்தை என நாம் புரிந்து கொள்கின்றோம். இவ்வாறே நம் அனுதின உணவை குறித்து நாம் பேசுகின்றோம். ஏனெனில் எவர் கிறிஸ்துவின் உடலை தொடுகின்றனரோ அவர்களுக்கு கிறிஸ்துவே உணவு. இப்பொழுது கிறிஸ்துவில் வாழ்ந்து மீட்பின் உணவான அவரது நற்கருணையை பெற்றுக்கொள்ளும் நாம்
தினந்தோறும் இந்த உணவு நமக்கு அளிக்கப்பட வேண்டுகிறோம். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பெரிய பாவத்தின் காரணமாக இந்த நற்கருணையை நாம் பெறாதிருக்க கட்டாயப்படுத்தப்படுவோம். இவ்வாறு கிறிஸ்துவே நமக்கு கற்பித்தது போல் அவரது உடலினின்று நாம் பிரிக்கப்படுவோம். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். நான் தரும் உணவோ உலகம் வாழ்வு பெறுவதற்காக நான் தரும் என் தசையே. ஆகவே அவரது உணவை உண்ணும் எவனும் என்றுமே வாழ்வான் என்று கிறிஸ்து கூறுகின்றார். அவரது உடலை அணுகி நற்கருணை விருந்தில் பங்கு கொள்வோர் தெளிவாகவே வாழ்வை கொண்டிருப்பர். இதன் பொருட்டே இவ்விருந்தை எவரும் தவிர்க்கக்கூடாது என்பதில் நாம் எச்சரிக்கையாயிருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் அத்தகையவர் கிறிஸ்துவின் உடலினின்று பிரிந்து மீட்பிலிருந்து தொலைவாக அகன்று போகலாம். இதனை கிறிஸ்து எச்சரித்துள்ளார். மனுமகனின் தசையை உண்டு அவரது இரத்தத்தை பருகினாலொழிய உங்களுள் வாழ்வு இராது. நமது அனுதின உணவான கிறிஸ்து நமக்கு அளிக்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்கின்றோம். அவரில் வாழ்ந்து நிலைத்திருக்கும் நாம் அவரது உதவியினால் அவரது உடலினின்றும் அவரது அருளினின்றும் பிரிக்கப்படவே மாட்டோம். இதன்பின் இவ்வார்த்தைகளில் நமது பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கோருகின்றோம். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். அப்பத்தின் கொடையை அடுத்து மன்னிப்பிற்கான ஜெபம் செய்கின்றோம். நாம் பாவிகள் என்பதை நமக்கு நினைவுபடுத்தி நமது தவறுகளுக்காக நாம் மன்னிப்பு கோருவது விவேகமானதும் தீர்க்கமானதும் ஆகும். இறைவனிடம் மன்னிப்பு கோரும்போதே நமது நிலைமை என்னவென்பதை நமது இதயங்கள் அறியும். நமது பாவங்களுக்காக நாம் நாள்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்ற இந்த கட்டளை நாம் தினந்தோறும் பாவம் செய்கின்றோம் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது. நான் மாசற்றவன் என்று யாரும் தன்னிறைவோடு நினைத்தலாகாது. அவ்வாறு நினைத்தால் அவனது அகந்தை மேலும் பாவம் செய்ய வழிவகுக்கும். அருளப்பர் அவரது கடிதத்தில் இத்தகைய எச்சரிக்கையை நமக்கு அளிக்கின்றார். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமாயின் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கின்றோம். உண்மை என்பது நம்மிடம் இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நீதியும் பிரமாணிக்கமும் உள்ள ஆண்டவர் நமது பாவங்களை மன்னிப்பார். அவரது கடிதம் 2 கருத்துக்களையும் உள்ளடக்கியுள்ளது. நமது பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கும் பொழுது நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். ஆண்டவரை பிரமாணிக்கம் உள்ளவர் என்று அவர் அழைக்கின்றார். ஏனெனில் நம் பாவங்களை மன்னிப்பதால் அவர் தனது வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாய் உள்ளார். நமது பாவங்களுக்காகவும் தவறுகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என கற்பித்த அவர் தந்தையின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நமக்கு வெளிப்படுத்துவதாகவும் வாக்களித்தார். ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம், அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம், அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார்.
இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவார். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம். அவரை பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம். அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். மன்றாட்டுகள். விண்ணிலிருந்து ஆட்சி புரிகின்ற நம் கடவுளே எல்லாவற்றிற்கும் ஆண்டவர். அவர் முன் படைப்புகள் அனைத்தும் ஒன்றும் இல்லாமையே. அவரை நாம் போற்றி புகழ்வோம். எம் ஆண்டவராகிய கடவுளை நாங்கள் உம்மை வணங்குகிறோம். என்றுமுள்ள தந்தையே, உம்முடைய கொடைகளாலே நாங்கள் உம்மை புகழ்கிறோம். நீர் எங்களை படைத்திருப்பதே வியப்புக்குரியது. கிறிஸ்துவில் நாங்கள் வாழ்வு பெறுவது அதைவிட வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது. எம் ஆண்டவராகிய கடவுளை நாங்கள் உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, புதியதொரு நாளை தொடங்கும் எம்மோடு இருந்தருளும். உம்மை தேட எங்கள் உள்ளங்களையும் உமக்கு பணி செய்ய எங்கள் மனதையும் தூண்டியருளும். எம் ஆண்டவராகிய கடவுளை நாங்கள் உம்மை வணங்குகிறோம். உமது திருமுன்னிலையை நாங்கள் ஆழ்ந்துணர செய்தருளும். நீர் படைத்த அனைத்தின் மீதும் மதிப்பும் அன்பும் கொண்டிருக்க எமக்கு கற்றுத்தாரும். எம் ஆண்டவராகிய கடவுளை நாங்கள் உம்மை வணங்குகிறோம். உம்மை அறிவது என்பது நீர் படைத்தவர்களை அன்பு செய்வதாகும். எங்களுடைய வாழ்வும் பணியும் எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஆற்றும் பணியாய் அமைவதாக. எம் ஆண்டவராகிய கடவுளை நாங்கள் உம்மை வணங்குகிறோம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, வானிலிருந்து நீதியின் கதிரவனாகிய எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவில் வந்த பொழுது நீர் உம் ஆட்சியின் ஒளியை பொழிந்தீர். அதைப்போன்று சாவின் நிழலில் வாழும் அனைவர் மீதும் இன்றும் உமது மாட்சியின் சுடரொளியை வீச செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.